வேலூர் மாவட்டம் கண்குப்பம் கிராமத்திலுள்ள மகாதேவ மலை மலையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும். இந்த கோயில் காட்பாடிக்கு மேற்கே அமைந்துள்ளது. இது மலை உச்சியில் அமைந்துள்ளது மற்றும் ஒரே கல்லால் கட்டப்பட்டுள்ளது. மகாதேவ மலை கோயில் பாண்டிய ராச்சியத்தின் ஒரு வணிகரால் கட்டப்பட்டது. இது 500 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. இங்கு சிவனின் துணைவி காமாட்சி தேவி வடிவில் உள்ளார். மகாதேவ மலையில் நுழைவாயிலில் பெரிய விநாயகர் சிலை பிரம்மாண்டமாக நம்மளை வரவேற்கிறது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் விதமாக சிவபெருமானுக்காக அமைந்த இந்த ஆலயத்தில் திருமாலின் தசாவதார காட்சிகளை விளக்கும் சிற்பங்கள் பலவும் கிழக்கு நோக்கிய நுழைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மகாதேவமலை கோயிலின் முக்கியத்துவம்: மூலவராக கருதப்படும் சிவலிங்கமும் நந்தியும் சுயம்புலிங்கமாகும். கோயில் அமைதியான சூழலை கொண்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கோயிலில் மன அமைதி உணர்வை அனுபவிக்கிறார்கள். கோயில் வளாகத்தில் உள்ள நேர்மறை அதிர்வுகள் தங்கள் பிரார்த்தனைகள் தெய்வத்தால் கேட்கப்படும் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. மகாதேவ மலையில் உள்ள லிங்கம் ஒரு சுயம்பு லிங்கமாகும். யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயா என்று கமெண்டில் சொல்லவும். இங்கு தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பூஜை நடைபெறுகிறது. அபிஷேகமும் ஆராதனையும் பைரவருக்கு மிக சிறப்பாக செய்கின்றார்கள். மகானந்தசாமி என்கின்ற விபூதி சித்தர் அப்போது அங்கு வந்து கலந்து கொள்கிறார். விபூதி சித்தர் பைரவரை வழிபடுகிறார். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டுவிட்டு பிறகு எல்லா கடவுளையும் வழிபட்டுவிட்டு தேரில் மகாதேவ மலையை கிரிவலம் போல் சுற்றி வருகிறார். மக்கள் அனைவருமே விபூதி சித்தரின் தேரின் பின்னே அவருடனே செல்கின்றார்கள். பின் எல்லா கடவுளையும் வழிபட்டு வந்தது பின்னே விபூதி சித்தர் எலுமிச்சை பழமும் விபூதியும் அவர் கையாலே கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். பின்பு வந்த மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் முடிந்த பின்பு குழந்தையில்லா தம்பதிகளுக்கு இங்கு விபூதி சித்தர் மருந்து கொடுக்கிறார். தேய்பிறை அஷ்டமியில்தான் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது. சித்த மருந்து கொடுக்கப்படுகிறது. இதை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்ற வழிமுறையை அங்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுக்கேற்றாற்போல் இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மருந்து சாப்பிட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பேறு உண்டான பிறகு திரும்ப தம்பதிகளாக வந்து சிவனை தரிசித்துவிட்டு மாலை வாங்கி கொடுத்துவிட்டு செல்கிறார்கள். வந்த அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்கணும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாருங்கள், இப்பொழுது மகாதேவ மலையில் உள்ள மற்ற அழகான இடங்களை பார்க்கலாம். மகாதேவ மலையில் மேலே வலது புறத்தில் பைரவரை காணலாம். மிகவும் அழகாக உள்ளது. இங்கு பைரவருக்கு விளக்கேற்றலாம். தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு மிக விசேஷமான நாளாகும். இந்த நாளில் பைரவரை வழிபடுவது காலத்தினால் தீர்க்க முடியாத கஷ்டங்கள், கடன் தொல்லை மற்றும் எதிர்ப்புகளை நீக்கி மன அமைதியையும் செல்வ வளத்தையும் தரும். பைரவரை தரிசித்துவிட்டு கொஞ்சம் படி ஏறி சென்றால் மேலே சிவலிங்கம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறார். தர்மலிங்கத்தை தாண்டி மேலே படி செல்கிறது. மலைக்கு மேலே மிக அழகாக பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே பாருங்கள், படி ஏறி வந்ததை. இன்னும் மேலே செல்ல பாதை உள்ளது. இன்னும் மேலே சென்றால் சிவனின் ராஜகோபுரமும் நந்தி சிலையும் காணப்படுகிறது. அங்கிருந்து இயற்கை காட்சி எவ்வளவு அழகாக தெரிகின்றது. மலைமேல் ராஜகோபுரமும் நந்தி சிலையும் கம்பீரமாக நிற்கிறது. இன்னும் மலைமேல் படியேறி சென்றால் பெரிய ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. ஆஞ்சநேயர் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். பார்க்கவே மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஞ்சநேயர் இடதுபுறத்தில் விநாயகர் உள்ளார். சுற்றிலும் வலது இடதுபுறத்தில் மேலே மேலே சென்றால் பைரவர் சுயம்புலிங்கத்தை காணலாம். இதுதாங்க மலைக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கும் சுயம்புலிங்கம் கோவில். பார்க்கவே மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. இங்கே சிவலிங்கமும் முருகன் வள்ளி தெய்வானையும் காட்சியளிக்கிறார். அப்படியே உள்ளே சென்றால் இங்கு தாமரை குளத்தில் சிவலிங்கமும் தூணில் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலையும் உள்ளது. இங்கு நவக்கிரகமும் அமைக்கப்பட்டுள்ளது. தேய்பிறை அஷ்டமியில் நவக்கிரக வழிபாடு செய்வது பில்லி, சூனியம், செய்வினை போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் நல்ல பலன்களை தரும்.
கோவிலின் மேலிருந்து பார்த்தால் எவ்வளவு பெரிய வேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கவே பிரம்மாண்டமாக உள்ளது. அங்கு கீழே உள்ள சின்ன குளத்தில் அழகான சிலையும் சிவலிங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலின் மேலிருந்து பார்த்தாலே மிகவும் அழகாக தெரிகின்றது. பாருங்கள், இயற்கை காட்சி எவ்வளவு அழகாக தெரிகிறது. சுற்றி மலைகள், மலைக்கு மேலே அமைக்கப்பட்ட இந்த கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. பாருங்கள், இது கோவிலின் ஒரு பக்கம் மட்டும்தான். எவ்வளவு பிரம்மாண்டமாக அழகாக காட்சியளிக்கிறது. மேலே சிவன் கோயில், ராஜகோபுரம், கீழிருந்து பார்த்தாலே அவ்வளவு அழகாக தெரிகின்றது. இக்கோயில் இன்னும் சில இடங்களில் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிரம்மாண்டமாக வரப்போகிறது. இக்கோவிலில் இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டே மேலே சிவன் கோவிலுக்கு சென்றால் மன அமைதியும் நிம்மதியும் உணரலாம். எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும் என்று நானும் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.